கோயிலுக்குள்ள போகணும் எல்லாரும். முக்கிய காரணம் இந்த மாதம் 1/12/2024 அன்று திருநெல்வேலி ஜங்ஷனில் ஒரு கயவர் மிக மோசமாக இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்த நமது மாபெரும் போராட்ட வீரருமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை நாட்டை ஓடிய தலைவர் என்று தரக்குறைவாகவும் அல்லது வாழ்நாளிலேயே 4000 நாட்களுக்கு மேல் சிறைவாசம் பாரதமே விடுதலை அடைய வேண்டும் என்று சிறைவாசம் இருந்த பசுமன் சித்தர் அவர்கள் அதாவது உலகத்திலேயே 4 பேருக்கு தான் வாய்ப்பு சட்டமானது போடப்பட்டது. கிரேக்க நாட்டில் போடப்பட்ட சட்டம் அடுத்து இந்தியாவில் போடப்பட்டது என்றால் சாக்ரட்டிஸ், ஹிப்போக்ரேட்ஸ் போன்ற நபர்களுக்கு போடப்பட்ட சட்டம் இந்திய நாட்டில் 2 நபர்களுக்கு தான் போடப்பட்டது. அது அனைவருக்கும் தெரியும், பாலகங்காதர திலகர் மற்றும் நமது பசுமன் சித்தர் தேவர் ஐயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட டாங்கோ சிறைச்சாலையில் 4 வருடம் அடைக்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியால். அது மட்டுமல்லாமல் டாங்கோ சிறைச்சாலை என்பது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியால் சிறைவாசப்பட்டு உடனடியாக இங்கிருந்து வெளிவாசல் வந்த கடமே லட்சத்தீவு சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்திய சுதந்திரத்துக்காகவும் பாரதத்தோட விடுதலைக்காகவுமே போரிட்ட பாடுபட்ட நமது தேவர் ஐயாவை தெளிவாக பேசியவர்களும் மானமே உயிர் என்று வாழ்ந்த இந்த மறவர், விசுவாசமே உயிர் என்ற இந்த மறவர் மக்கள் பெருவாரியாக இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் விடுதலைக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சமுதாய குடிகள், அனைத்து சாதி மதம் அத்தனைக்கும் ஒரு பெரும் பாதுகாவலராகவும் அவர்களை அரசாட்சி செய்தவர்களாகவும் மன்னர்களாகவும் மந்திரிகளாகவும்
தளபதிகளாகவும் தன்னுடைய இன்னுயிர்களை வாய்ப்பு கொண்டவர்கள், தன்னுடைய இன்னுயிர்களை இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காகவே அர்ப்பணித்தவர்கள். இது மட்டுமல்லாது நமது இந்த மரபுகள், இந்த பகுதி மரபுகள் எப்படி சுதந்திரத்துக்காக நம்ம முதல் பொருள் கொடுத்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்திய முதல் சுதந்திர போராட்ட வீரர் நமது மாமன்னன் புலித்தேவன் அவர்கள் சேது நாட்டிலிருந்து ஆப்ப நாடு மங்களம் கிராமத்திலிருந்து சென்ற ஒரு கொண்டையமுட்ட மரபு. இவர் கிட்டத்தட்ட 18 வருடங்கள் வெள்ளையரை எதிர்த்து போராடியார். இப்படி வேடு நாச்சியாராக இருக்கு, முத்துராமலிங்க சேதுபதியாக இருக்கு, எத்தனையோ மன்னர்கள், தேவராக இருக்கு, நமது மருது சகோதரர்களாக இருக்கு, அத்தனை பேருமே இந்த திருநாட்டோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள். அவர்கள் எல்லாம் மிக கொச்சையாகவும் யாருமே பயன்படுத்த முடியாத அன்பார்லிமெண்ட் மிக மோசமான வார்த்தைகளால பேசிய நபரை கிட்டத்தட்ட 25 நாள் ஆகியும் இந்த அரசாங்கம் கைது செய்யவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயத்தோட ஒரு எமோஷனை, ஒரு உணர்வை புரிந்துக்காத இந்த அரசாங்கத்தினர் அந்த கயவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது மட்டுமே நமது நோக்கமும், அரசாங்கத்திற்கு நம்முடைய சொல் கேட்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டம். அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் நம்மளும் எல்லாரும் கட்சிகள் பயன்படுறாங்க. பார்த்தீங்கன்னா 100 பேர், 500 பேர், 1000 பேர் என்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருவார்கள். இது போன்று ஒரு 10,000 பேர் ஒரு மாநாடாக, கண்டன மாநாடாக மாறியிருக்கு. அதுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஆப்பநாடு என்பது 448 கிராமம் 120 வருஷத்துக்கு முன்னே கண்ணாடிக்கலாக இருக்க முடியாது. ஆப்பநாடு வரலாறு என்பது 120 வருடம் மட்டுமல்ல, அது காலம் தொட்டு ஐயத்தேவர் என்பவர் முதல் ராஜாவாக இந்த பூமியில் இருக்கக்கூடியவர். இந்த 18 பேரை பல விதமாக எல்லாம் ஆதி காலத்துக்கு இன்று வரை இருக்கு. அந்த கலாச்சாரம், அந்த வீரம், ஒழுக்கம், நடைமுறைக்கு கட்டுப்படுதல், நாட்டை நல்வழிப்படுத்துதல், இது மட்டுமே நம்முடைய கடமையாக அன்றிலிருந்து இன்று வரை இருந்திருக்கிறது. ராமபிரானுக்கு, அதாவது இந்த பகுதியில் உள்ள நம்ம மரவர்களுக்கு இன்னொன்று ஒன்று பேர், அதாவது ஏற்காவே பகுதியை வந்து ஆப்பநாடு நதிக்குள்ள கொள்ளை போட்டு மரவர் என்று சேர்த்துவாங்க. இந்த பகுதியில் உள்ள மரவர்களை இந்த ஆப்பநாடு ரவிகுளம் கொள்ளை போட்ட மரவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அந்த ரவிகுளம் என்பது எப்போது நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது என்றால், நம்ம ராமபிரான் ராமாயண காலங்களிலிருந்து ராமர் வந்து இங்கே அயோத்தியில் பிறக்கிற வனவாசம் வாராங்க. அவருக்கு ஒன்று நான் சீத்தையை கடத்தி கொண்டு போகும்போது எந்த படை அவருக்கு உதவுச்சு? இங்கிருந்து அயோத்தியிலிருந்து படைகள் வரவில்லை. இது வந்து கடல் சார்ந்த குரங்குகளுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. வானரங்கள் போன்று உடல் வலிமையாகும், 6 அடி உயரம், 3 அடி அகலம், வெறும் பகுதியான ஒரு உச்சபட்ச வீரத்தோடு இருந்த, தோற்றத்தோடு இருந்த இந்த பகுதி மரவர்கள் தான் ஒட்டுமொத்த ராமபிரானுக்கும் முழு உதவி செய்து சீதையை மீட்டு வர உதவி செய்தார். அதில் ஒரு